அண்மை செய்தி. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் காதலிக்க மறுத்த பள்ளி மாணவியை இளைஞர் கத்தியால் குத்தி கொலை செய்த நிலையில் ராமேஸ்வரம் துறைமுகம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு உயிரிழந்த மாணவியின் உறவினர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் அருண். காதலிக்க மறுத்த 12ஆம் வகுப்பு மாணவியை கத்தியால் குத்தி கொடூரமான முறையில் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் அரசு பள்ளி மாணவிக்கு மிகப்பெரிய ஒரு துரோகம் இழைக்கப்பட்டிருக்கிறது. ராமேஸ்வரத்தில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கக்கூடிய 12ஆம் வகுப்பு மாணவியை காதலிக்க மறுத்தார் என்பதற்காக இளைஞர் ஒருவர் கத்தியால் கொலை செய்து சட்ட வெள்ளத்தில் துடிக்க மாணவி இறந்திருக்கக்கூடிய சம்பவம் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தை அடுத்த சேராங்கோட்டை பகுதியைச் சேர்ந்த மாரியப்பன் என்கிற மீன்பிடி தொழிலாளி. அவர் மீன் பிடிக்கக்கூடிய தொழிலை செய்து வருகிறார். மாரியப்பனுக்கு 2 மகள்கள் இருக்கிறார்கள். மூத்த மகள் ஷாலினி ராமேஸ்வரம் பெண்கள் அரசு மேல்நிலைப் பள்ளியிலே 12ஆம் வகுப்பு படித்து வருகிறார். அதே பகுதியைச் சேர்ந்த 21 வயது மதிக்கத்தக்க முனியராஜ் என்கிற இளைஞர் ஷாலினியை கடந்த சில நாட்களாக காதலிக்குமாறு தொடர்ந்து வற்புறுத்தி இருக்கிறார். ஷாலினி தனது தந்தையினுடைய வறுமை, மீன் பிடிக்கக்கூடிய தொழில், ஒரு மீன்பிடி தொழிலாளருடைய மகள் என்பதற்காக எப்படியாவது படித்து தன்னுடைய கல்வியில் அவள் சிறப்பாக படிக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறார். ஆனால் முனியராஜ் தொடர்ந்து அந்த ஷாலினிக்கு தொடர்ந்து ஒருதலை காதலாக வற்புறுத்தி காதலிக்க தொடர்ந்து அவர் வற்புறுத்தி இருக்கிறார். இதனை மறுக்கவே முனியராஜின் வீட்டிற்கு சென்ற ஷாலினி தந்தை மாரியப்பனிடம் கூறியிருக்கிறார். முனியராஜை ஏற்கனவே இது தொடர்பாக கண்டித்திருக்கிறார். ஷாலினி பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த போது முனியராஜ் வழிமறித்து காதலிக்குமாறு மீண்டும் வற்புறுத்தி இருக்கிறார். காதலிக்க மறுத்திருக்கிறார். ஆத்திரத்தில் கையில் வைத்திருந்த கத்தியை காட்டி காதலிக்குமாறு துன்புறுத்தி இருக்கிறார், மிரட்டி இருக்கிறார். ஷாலினி மீண்டும் மறுத்திருக்கிறார். ஆத்திரமடைந்த அந்த இளைஞர் முனியராஜ் ஷாலினியை கையில் வைத்திருந்த கத்தியால் கொடூரமான முறையில் கொலை செய்திருக்கிறார். இந்த சம்பவத்தில் துடிக்க இரத்த வெள்ளத்தில் ஷாலினி இறந்திருக்கிறார். ராமேஸ்வரம் துறைமுக காவல் நிலைய போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியிருந்த நிலையில் தப்பி ஓடிய முனியராஜை போலீசார் பிடித்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஷாலினுடைய திமுக ஆட்சியில் கொலைகாரர்கள், ரவடிகள், குற்ற பின்னணி கொண்டவர்கள் பள்ளி மாணவிகளை விரட்டி காதல் என்கிற பேர்வையில் இதுபோன்று ஒருதலை காதலாக காதலிக்க வற்புறுத்துவதும் கொலை செய்யக்கூடிய சம்பவங்களும் தொடர்ந்து அரங்கேறி வருகிறது. இதனால் தனது 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மகளை இழந்திருக்கக்கூடிய அந்த மீனவ தொழிலாளி குடும்பத்தைச் சேர்ந்த அந்த பெற்றோர்கள் இன்றைக்கு அரசு மருத்துவமனையிலே உடலை வாங்க மறுத்து குறிப்பாக காவல்துறையினரோடு வாக்குவாதத்திலே ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பெற்றோர்களும் உறவினர்களும் ராமேஸ்வரம் துறைமுக காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு அந்த கொலை செய்யப்பட்ட அந்த நபரை கொண்டு வாருங்கள் என்று கூறி தொடர்ந்து வாக்குவாதத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள். 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி பள்ளிக்கு சென்றார் என்ற நிலையில் பள்ளிக்கு சென்று வீடு திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையிலே அந்த 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஷாலினியை கொடூரமான முறையிலே இந்த முனியராஜ் என்கிற இளைஞர் வெற்றி கொலை செய்திருக்கிறார். இதனால் அந்த சம்பவம் மிகப்பெரிய துயரக்கடலிலே மூழ்கி இருக்கிறார்கள். மீனவ சமுதாயத்தில் ஒரு இளம்பெண் படிப்பது என்பது இன்றைக்கு சவாலான காலகட்டத்தில் ஸ்டாலினுடைய திமுக ஆட்சியில் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவியை பள்ளிக்கு சென்று வீடு திரும்புவதற்கு கூட முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதாகவும் கொலை செய்யப்பட்ட அந்த முனியராஜை வெளியே இழுத்து வாருங்கள் என்று ஸ்டாலினுடைய தாயாரும் அந்த உறவினர்களும் பெற்றோர்களும் அந்த காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு மிகப்பெரிய அளவிலே போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையும் அவனை வெளியே கொண்டு வரவில்லை என்றால் உடலை வாங்க மாட்டோம் என்று அவர்கள் தொடர்ந்து முழக்கங்களை முன்வைத்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.